பொதுத் தேர்வு முடியும் வரை மின் நிறுத்தம் கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் கோடை காலத்தின் போது தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் வழங்குவது குறித்து அனைத்து தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களோடு காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை மின் நிறுத்தம் கூடாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு வருகின்ற கோடை காலத்தில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார தேவை குறித்தும் அதனை எவ்விதமாக சிரமம் இன்றி பூர்த்தி செய்வதற்கு எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சரோடு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை மின் நிறுத்தம் இருக்காது. மேலும் கோடை காலத்திலும் மின்சாரம் சீராக இருப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. என்னென்ன ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில்? அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துல உச்சபட்ச மின் தேவை முறையே 18,000 மெகாவாட் மற்றும் 19,900 மெகாவாட் தான் இந்த மார்ச் ஏப்ரல் வரை இருக்குன்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மின் தேவையினை தமிழ்நாடு இபி கண்டிப்பா பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள மின் தேவையை மார்ச் மாதம் 3,571 மெகாவாட் மற்றும் ஏப்ரல் மாதம் 4,321 மெகாவாட் மின்சாரத்தினை வெளி மின்சாரத்திலிருந்து வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கோடை காலத்தில் மின் கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை இன்றைக்கு தங்கம் தென்னரசு மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய இபி ஆபீஸ்ல ஆலோசனை பண்ணியிருக்காரு. மின் பராமரிப்பு பணிகளுக்காக கிட்டத்தட்ட 2,32,000 மின் கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகள் 17,000 மின் மாற்றிகள் எல்லாம் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதே போல 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் தேர்வு காலம் முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் உள்ள துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி நிறுத்தி வைக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 நிமிடங்களுக்கு மேல் மின் தடங்கள் ஏற்பட நிகழ்வுகள் குறித்தும் அதே போல அதற்கான காரணங்கள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்து தொடர்ச்சியாக மின் தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதனை காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கார். இதுல மின்சார வாரிய சேர்மன் பாத்தீங்கன்னா ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை என்பது உடனடியாக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய மின் தடை என்பது இருக்கக்கூடாது, மாணவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது தேர்வின் பொழுது என்கின்ற நோக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு பணிகளுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.